எந்த அசைவும் இல்லாம படுத்து கிடக்கிற ஷிஃப்ராவை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா அவங்க ஆண்டி அங்க வந்து இப்பெல்லாம் பண்ணா எழுந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில சார்ஜரை குத்தி விடுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவங்க ஆண்டி ஊருக்குள்ளாவே வெளியே போயிட்டு அவங்க ப்ராஜெக்ட்ல இருக்க டீம்மேட்ஸ் எல்லாம் கால் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ அங்க வந்து நீங்க ஏதோ ஒரு புதுசா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்ன காட்டணும்னு சொன்னீங்களே, அது ப்ராஜெக்ட் ஷிஃப்ராவான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க ஆண்டியுமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு அவளை பிடிக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஏத்த மாதிரி அவளை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்களா, அவ ஒரு ரோபோட்னு என்று முன்னாடி சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க ஆண்டியுமே ரோபோட்னு சொல்லி நீ அவளை ரோபோட்டா தான் பாத்திருப்ப, ஆனா இப்ப நீ அவ ஒரு ஹியூமன் கம்பெனியா தான் பார்த்து அவ கூட இருந்திருக்க, இதோட ப்ராஜெக்டோட சக்சஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க ஆண்டியும் அவ கூட நீ 2 நாள் தானே இருந்திருக்க, ஓவர் ரியாக்ட் பண்ணாத விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்கிற ஆரியனும் நீங்க ஃபீலிங்ஸோட விளையாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப ஆரியனோட ஆண்டியும் இதெல்லாம் ஷிஃப்ரா தான் சமைச்சா, டேஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப சாப்பிட்டு இருக்காங்க. இவளால சாப்பிட கூட முடியும், ஹியூமன்ஸால இவ ஒரு ரோபோன்னு கண்டே பிடிக்க முடியாது, நான் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரியனும் அடுத்த நாளே ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்ப அவங்க ஆண்டியும் வந்து என்ன 2 நாளே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஷிஃப்ரா ஒரு ரோபோன்னு தெரியாம அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ ரோபோன்னு தெரிஞ்சும் என் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் மாறல, நான் இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது, நான் இந்தியாக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். ஆரியனோட அம்மாவும் கால் பண்ணி உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், நீ பார்த்துட்டு ஓகே சொன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். ஆரியனோட வீட்டுல எங்க இவன் மனசு மாறிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. இப்ப ஆன்டி ஊர்மிளாவும் கால் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு எங்க நீ ஷிஃப்ரா நினைப்பிலே இருப்பியோன்னு சொல்லி பயந்துட்டேன், பரவாயில்ல நீ மூவ் ஆன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பரவாயில்ல நீ கல்யாண வேலையை